வெல்கம் டு அவர் சேனல் ஐஷூஸ் விலாக். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோ வந்து போடுறேன். காலையிலேயே வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து சில்லுன்னு இருந்தது. காலையில் எழுந்திரிச்சோடனே வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி. மழை வந்து தூறி செடிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக நனைஞ்சு ஃபுல்லாக வந்து பயங்கர குளிர் வேறு. காலையில் எந்திரிக்கும் போதே வந்து டைம் வந்து ஒரு 7 மணி இருக்கும். அப்போ தான் வந்து எந்திரிச்சோம். நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கும் போல். விடிஞ்சதே வந்து தெரியல. ஃபுல்லாக வந்து இருட்டாக தான் இருந்தது. எந்திரிச்சு பார்க்கும்போது 7 மணி ஆகிடுச்சு. சரி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து செடிகள் எல்லாம் மழையில் நனைஞ்சு ஈரமாகவே தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து ஊற்றலை. புதினா ஆல்ரெடி 2 வாட்டி வந்து பறிச்சாச்சு. ஆனால் இப்போ வந்து நல்லா மழை பெய்யும், நல்லா வந்து தளர்ந்து வந்து வந்துருச்சு. தக்காளி கீரையும் வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு. மழை வந்து 2-3 நாளாகவே லைட்டாக தூறிகிட்டே இருக்கவும் மழைக்கு வந்துட்டு நல்லா எல்லாமே வந்து செடிகள் எல்லாமே நல்லாவே வந்து தளர்ந்து வந்துடுது. இப்போவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன வேலை செய்கிறனோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து செடிகளை தான் வந்து பார்ப்பேன். இன்றைக்கும் அப்படி தான் செடிகளை வந்து பார்த்தேன். பட் இன்றைக்கி ரொம்பவே வந்து ஹாப்பி. கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து சில்லுன்னு சூப்பராக இருந்தது. மழை வந்து லைட்டாக வந்து சாரல் வந்து அப்படியே தூறிகிட்டே தான் இருந்தது. வந்து கிச்சன் வந்து எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து தூங்கிடுவேன். நேற்று நைட் வந்துட்டு மீதியான சாதம்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு குக்கரில் போட்டு அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா பாத்திரத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே சூடாக ஒரு கப் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு தான் இன்றைக்கி டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கிறதுனால மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் எப்போவுமே வந்து கொடுத்து விட மாட்டேன். இந்த மாதிரி கிளைமேட் கூலிங்காக இருக்குது அப்படின்னா டிஃபன் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறோமோ அதையே வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்பவே வந்து கூலிங்காக இருந்தது. சரி மார்னிங் வந்து பணியாரம் வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு டீ, பசங்க 2 பேர்த்துக்கும் வந்து காம்ப்ளான். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக ஒவ்வொன்று வந்து ஆற்றி எடுக்கணும். இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப வந்து சில்லுன்னு கூலிங்காக இருக்க போல் நான் வந்து காஃபி தான் வந்து எடுத்துப்பேன். மற்ற டைமில் வந்து பால் இல்லாட்டி வந்து டீ வந்து எடுத்துப்பேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே பசங்க 2 பேரும் அவங்க அப்பாவோட வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் எப்போவும் அப்படி தான். மார்னிங் வந்து பசங்க 2 பேரும் எழுந்திரிச்சோன்னே ஒரு 5 நிமிஷமாவது அவங்களுக்கு கூட விளையாண்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் கூடவே வந்து புதினா வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எதுவுமே வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கல. அப்படியே சரி காலையில் அதுவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மார்னிங் எந்திரிச்சோடனே மற்றதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு புதினா வந்து ஆஞ்சு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி புதினா சட்னியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் கூடவே வந்து புதினா சட்னி. நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து கொய்யாப்பழம் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். உப்பும் மிளகாத்தூளும் போட்டு வந்து கேட்டிருந்தான். நான் வந்து போன வாரம் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அது அவனுக்கு டேஸ்ட் ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. அதுலேருந்து எப்போ வந்து மாங்காய் இல்லாட்டி இந்த மாதிரி கொய்யாப்பழத்தை பார்த்தாலே எனக்கு வந்து வாங்கி கொடுங்க, உப்பு மிளகாய் போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உப்பு லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா பிரகி வந்துட்டு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு நானும் வந்து பணியாரம் வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இந்த டைமுக்கு லஞ்சும் சேர்த்து தான் வந்து ரெடி ஆகும். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. சரி இப்போவே வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டா மதியம் வந்து சாப்பிட்றப்ப சில்லுன்னு போய்டும்னு சொல்லிட்டு மதியமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த டைமில் வந்து எனக்கான டைம் தான். சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒன்று ஃபோன் பார்த்துட்ருப்பேன் இல்லாட்டி வந்து டிவி பார்த்துட்ருப்பேன். இந்த டைம்லலாம் வந்துட்டு டிவி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாங்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருப்பாங்க. 90s கிட்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜெயா மேக்ஸில் வந்து போடுவாங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும். கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்ருப்பேன். என்ன தான் வந்து புது புது பாட்டெல்லாம் வந்து வந்தாலும் நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நம்ம கேட்டு ரசித்த அந்த பாடலை
வந்து திருப்பி கேட்குறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும். நான் டெய்லி அதுக்காகவே வந்து ஜெயா மேக்ஸ் போட்டு விட்டுட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பேன். அப்படி தான் சரி சும்மா உட்காந்துருக்கமே, மதியம் வந்து பூண்டு வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் பூண்டும் வந்து உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடவே வந்து டிவி பார்த்துட்டே பூண்டு வந்து உரித்து வச்சுட்டேன். பூண்டை உரித்து வச்சுட்டு கையோடவே வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே வந்து இருந்தது. சரி அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரத்தையும் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி பாத்திரம் வந்து சேரும்போது கையோடவே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து அதிகமாக தெரியாது. அப்பப்போயே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். இல்லை மதியம் லஞ்ச் வந்து செஞ்சுட்டு அதையே சேர்த்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் அதிகமாக சேரும். நம்மளால் வந்துட்டு வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், டைமும் அதிகமாகும். இந்த மாதிரி கையோடவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்ஸை டிவி பார்த்துட்டே வந்து வேலை செய்யும்போது எனக்கு வேலை செய்கிறதே வந்து தெரியாது. அதனால ரீசெண்டாக இந்த மாதிரி பாட்டு போட்டு விட்டுட்டே தான் வந்து நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்தோன்னே கையோட இந்த மாதிரி பாத்திரம் வந்து சிங்கையும் வந்து சேர்த்து கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு கரை எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதிகமாக வந்து உப்பு கரை இருக்க மாதிரி தெரியாது. உடனே வந்து கையோடவே இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுங்க. பாத்திரம் கழுவி முடித்தோடனே நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப வந்து சில்லுன்றது, அதனால் வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து காலையிலேயே வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு லேசியாக இருக்க மாதிரி வந்து எழுந்திரிச்சிட்டா காலையில் எழுந்திரிச்சானே இந்த ஹேபிட்டை வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்றைக்கி மதியம் வந்து அவனுக்கு வந்து ஒரு செவ்வாழை வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து ஸ்நாக்ஸாக வந்துட்டு 11 o'clock போல் கொடுத்தேன். போதே வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்போவும் இந்த டைமுக்கு வெளியே கூப்பிட்டு போய் வேடிக்கை காமிச்சு பழகுனதுனால அவனுக்கு வந்து அதுவே வந்து பழகிடுச்சு. இன்றைக்கி மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சா அவன் அதை கேட்கல, வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே கூப்பிட்டு போய் வாக்கிங் போயிட்டு கோழி எல்லாமே வந்து இந்த நேரத்துக்கு வந்துட்டு வெளியே வந்து வரும். அதெல்லாம் வேடிக்கை காமிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்தேன். நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் கொடுத்து ஷோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட விளையாடலை. எல்லா டாய்ஸும் கீழே தான் இருக்குது. திரும்ப வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தான். இந்த மாதிரி டைமில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் டாய்ஸ் வந்து கொடுக்காம தட்டு கரண்டி அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவேன். அந்த மாதிரி எதாவது கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்ருப்பான். டாய்ஸ் எதாவது கொடுத்தா தான் விளையாட மாட்டான். மதியம் லஞ்சுக்கு பூண்டு வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு தான். புளிக்குழம்புக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பும் வெந்தயமும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா முழுசாக வந்துட்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. பூண்டு வந்து நிறையாவே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு கலர் வந்து மாறுற அளவுக்கு நல்லாவே வந்து வதங்கணும். நல்லா எண்ணெயிலே வதங்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னமுமே வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு வெங்காயமும் நல்லா வந்து கலர் வந்து மாறி வந்துருச்சு. இப்போது வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துட்டேன். புளிக்குழம்புக்கு புளி வந்து சேர்ப்போம். ஸோ தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே வந்து உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே புளி வந்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்போடு வந்து சேர்த்துப்பேன். உப்பு மிளகாய் தூள் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுதான் எல்லா குழம்புக்குமே வந்து சேர்க்குறது. இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு குழம்பு கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
குழம்பு வந்து சிம்லேயே வச்சு ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. சரி காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காலிஃப்ளவரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் சில்லிக்கு எப்போவும் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில்லி வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மூடி போச்சுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து எடுத்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிரகி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் எப்போவுமே வந்து புளிக்குழம்பு வந்து சூப்பராக வந்து இருக்கும். காலிஃப்ளவர் சில்லிக்கு இன்றைக்கி நான் வந்து 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, அதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பூண்டையும் இஞ்சியையும் ஒரு இடிக்கல்ல வந்து தட்டிட்டு சாறை மட்டும் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து சாறை வந்து புழிஞ்சு விட்டாலே வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சாறை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சியையும் வந்து நல்லா தட்டிட்டு சாறையும் வந்து பிழிஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு, வரமிளகாய் தூள் ரெண்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் வந்து இதோட சேர்த்து எடுத்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து மாவு வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது உடனே வந்துட்டு ஆயிலில் வந்து போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற விடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நேற்று டிமார்ட் போயிருந்தோம். அப்போ இந்த வடகம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கி புளிக்குழம்புக்கு வடகம் வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நேற்றுலேருந்தே வந்து பிரணவ் வந்து காலிஃப்ளவர் சில்லி கேட்டிருந்தான். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு பாதி மட்டும் இப்போ போட்டுட்டு மீதி வந்து அப்படியே வச்சுட்டேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் வந்து புளிக்குழம்பு சூடாக வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லி வந்து நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும் அப்படின்னு சொல்லி பயப்படவே தேவையில்லை. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சில்லி வந்து ஒட்டவே ஒட்டாது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.